வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வ்ளாக்ஸ். நான் உங்க துர்கா. என்னடா பெரிய பார்சலோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? உங்க வீட்டுல டிராவல் பண்ணுவாங்க. அது என்ன பெரிய ரிஸ்க்னா, ஈவன் தோ அவங்க பெல்ட் போட்டிருந்தாலும் சடன் பிரேக்லாம் அடிச்சிட்டா பேபிக்கு இம்பாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால நம்ம கார் வச்சிருக்கோம் அப்படின்னா, பேபியை வச்சுட்டு டிராவல் பண்ணுவோம் அப்படின்னா கார் சீட்டு ரொம்ப முக்கியம். அந்த கார் சீட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. எந்த வயசுக்கு எந்த மாதிரி கார் சீட் வாங்கணும், இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். என்ன சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வாங்கியிருக்கிற கார் சீட்டை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலா என்னென்ன கார் சீட் வகைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதாங்க அந்த கார் சீட். ஓகே, லவ்லி. ஓகே, நான் வாங்கியிருக்கிற பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா LuvLap. நான் வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம ஐ திங்க் ஜென்ரலாக பாய்ஸுக்கு உள்ளது அந்த மாதிரி பாய்ஸ் ஐட்டம்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மெக்கானிக்கல் உள்ள ஐட்டம்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் போடுவோம். ரிசர்ச் போட்டுட்டு எது நல்லா இருக்குங்கிறத பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வாங்குவோம்ல. நானும் இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய ரிசர்ச், LuvLap, அப்புறம் பேபி ஹேக், ஆர்ஃபார் ரேபிட், அப்புறம் பேபி கின்ஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் பார்த்தேன். அதுல நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்தது LuvLap. ஸோ இனிமே நான் உங்களை யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்றேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து LuvLap வந்துட்டு ஒரு நல்ல பிராண்ட் ஃபார் கார் சீட். ஓகே, ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை வந்து கார் சீட்டுன்னு சொல்றதை விட இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரி காட். ஓகே, அது எப்படின்னா நம்ம குழந்தைய தூக்கிட்டு போறோம்னா நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு இப்படி வச்சுக்கணும், இல்லை தோலை வச்சுக்கணும்ல. எங்கேயா டிராவல் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க உட்கார வச்சுட்டு நம்ம வந்து இப்படியே தூக்கிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேரி காட் கம் கார் சீட். ஸோ நான் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துட்டு தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சூரிய ஒளி படாம இருக்கிறதுக்கான ஷீல்டு. இது வந்து டிட்டாச்சபிள், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம கேரி காட்டா யூஸ் பண்றோம், வெயில் படும் குழந்தை மேலனா நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா வந்துட்டு அவ்வளவுதான், அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல மொத்தம் 4 விதமா வந்துட்டு இந்த கேரி காட் கம் கார் சீட்ல யூஸ் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரி காட், குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேண்டில் இப்படி ஃப்ரண்ட்ல வச்சோம்னா, ஓகே, இதுதான் வந்துட்டு இப்படி வச்சுதான் நம்ம வந்து கார் சீட்ல யூஸ் பண்ணணும். கார் சீட்ல எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி நம்ம கார் அந்த சீட் பெல்ட் எல்லாம் போடுறதுங்கிறத நான் கார்ல வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் இதே வீடியோல. ஸோ இது வந்து செகண்ட். தேர்ட் என்னன்னா, குழந்தை ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி இதில் உட்காந்துக்குச்சுன்னா நீங்க அழகா அப்படி ஃபீட் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஜம்முன்னு ஃபீட் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி தூக்கி விட்டீங்கன்னா, தூக்கி விடுறது எல்லாமே இந்த ரெட் கலர், இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கிக்கலாம். தூக்கி விட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து ராக்கிங் கூட யூஸ் பண்ணலாம். ராக்கிங்னா குழந்தைய ஆட்டி தூங்க வைக்கிறது, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 4 டைப்ஸாக வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கேரி காட்டோட க்ளோசர் லுக் தான் பார்க்குறீங்க. நம்ம பேபியே இப்படி தான் பிளேஸ் பண்ணுவோம். இங்கே பேபியோட தலை இருக்கும், இங்கே பேபியோட கால் பகுதியெல்லாம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இம்பேக்டை தடுக்கிறதுக்கு, இன்கேஸ் ஏதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இல்லை ஏதோ ஒன்று இப்படி மோதுதுன்னா பேபிக்கு ஷீல்டிங்காக வந்துட்டு இது ரெண்டும் இருக்கும். இந்த குஷன் இம்பேக்டை தடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சேஃப்டி ஹார்னஸ் பெல்ட், பேபி மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்க வந்துட்டு சீட் பெல்ட் மாதிரி.
ஓகே, பேபியை உள்ள வச்சுட்டு பேபியோட கையை ரெண்டும் இப்படி விட்டுட்டு இந்த ஹார்னஸ் பெல்ட்டை வந்துட்டு நம்ம அப்படியே போட்டுருணும். இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம இப்படி சேர்த்து வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன் ஜென்ரல் இந்த கேரி காட் கம் கார் சீட்டரை வந்துட்டு நம்ம பேபி 15 months வரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ 15 months வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி கொஞ்சம் போக 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 கொஞ்சம் வெயிட் ஆவாங்க, பெருசாவாங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இழுத்தா இங்கே இழுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஹெட்டுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட் அப்படி ஏற்றுறது இறக்குறது பண்ணிக்கலாம். இப்போ இதை ஏற்றிக்கலாம் ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் இறக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஓகே, ஸோ 15 months வரையும் வந்துட்டு கேரி காட்டை வந்து இந்த கேரி காட்டு கம் கார் சீட்டை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, நீங்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த LuvLap பார்த்தீங்கன்னா அந்த ISO ஸ்டாண்டர்ட் மாதிரி யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் சேஃபஸ்ட் கார் சீட் கேரி காட் கம் கார் சீட்டர் அப்படின்னு சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அந்த 5 point ஹார்னஸ்ன்னு சொல்கிறாங்க. 5 இடத்துல வந்துட்டு குழந்தைக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க நம்ம வந்துட்டு காரில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். சீட்டை பின்னாடி பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரியர் பர்ட் ஃபேஸிங்னா நம்மளோட பேபியோட ஹெட்டிங் இருக்கணும், பேபி இப்படி இருப்பாங்க. ஸோ இதை இந்த சைடு வந்துட்டு ஜஸ்ட் ஓகே இதை புஷ் பண்ணியிருக்கணும். ஓகே, குட். ஸோ இப்போ வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுவோம். சீட் பெல்ட்டை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட் பெல்ட்டை இங்கே மாட்டிக்கணும். இங்கே இருக்கு. ஓகே, ஸோ மாட்டிக்கிட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சீட் பெல்ட்டை இதுக்குள்ளே விட்டுக்கலாம். சீட் பெல்ட்டை இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளே விட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்படி விட்டோன்னா பேபிக்கு அந்த பிரச்சனையும். ஸோ இப்போ விட்டுட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி விடுறப்ப இங்கே வந்து இங்கே கட்டணும். இங்கேயும் சீட் பெல்ட்டை உள்ள விடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரியே இங்கே வந்துட்டு உங்களோட சீட் பெல்ட் லென்த் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதுக்குள்ளேயும் விட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்டடியாக இருக்குன்னு. அவ்வளோதான் மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பேபிக்கு கார் சீட்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் வந்து காரில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேரி காட் ஆக்சுவலாக வந்து குழந்தை வந்து ஒரு 15 months வரையும் தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 15 months வரையும் தான் குழந்தைங்க வந்து நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு பிரச்சனை இல்லை, அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து கையை பிடிச்சி கூட நடத்திட்டு போயிடலாம். ஸோ கேரி காட் 15 monthsக்கு அப்புறம் பெருசாக தேவைப்படாது. ஓகேவா? பட் கார் சீட்டர் அப்படிங்கிறது நம்ம குழந்தை 7 வயசு 8 வயசு வரையுமே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக கேரி காட் வாங்கியிருக்கேன்னா, நான் கொஞ்சம் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் எங்கெல்லாம் அடிக்கடி கார்லலாம் ட்ராவல் பண்ணுவோம். குழந்தை எவ்வளோ நாளும் ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறது, இப்படி கையில் வச்சு தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்துட்டு நான் கேரி காட் கம் கார் சீட்டர் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கேரி கார்ட் தேவைப்படாது. நான் அடிக்கடி குழந்தைய தூக்கிட்டு போகிற இல்லை, எப்போவாது போனோன்னா காரில் போவேன், அதுக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கார் சீட்டர் வாங்கிக்கணும். கார் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்வெர்ட்டபிள் கார் சீட்டர்ஸ் கிடைக்கும். அது என்ன கன்வெர்ட்டபிள் கார் சீட்டர்ஸ் அப்படின்னா, ஒரே கார் சீட்டர் நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து 7 வயசு வரையுமே யூஸ் பண்ணலாம் அந்த கன்வெர்ட்டபிள் கார் சீட்டர்ஸ். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் ஃபேசிங், ரியர் ஃபேசிங் அப்படின்னு. ஃபார்வர்ட் ஃபேசிங் அப்படின்னா நம்ம நார்மலா கார்ல ஃபார்வர்ட் ஃபேசிங் ஈட்டப்ல வரதை பார்த்துட்டு தான் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போவோம். ரியர் ஃபேசிங் அப்படின்னா குழந்தை வந்து பேக் டைரக்ஷன்ல திரும்பி இருக்கும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 வயசு வரையும் குழந்தைக்கு வந்துட்டு கழுத்து வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காது இல்லையா? ஸோ நம்ம ஃபார்வர்ட் ஃபேசிங்ல குழந்தைய வச்சிருந்தோம்னா, நம்ம பிரேக்லாம் போடுறப்போ இப்படின்னு போடுறப்ப கழுத்துல வந்துட்டு ஸ்ப்ரைன் வரதுக்கோ இல்லை கழுத்துக்கு ஏதாவது இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால 2 வயசு வரையும் குழந்தைய இப்படிதான், இப்போ உங்களுக்கு டெமோல கூட காட்டியிருப்பேன். ஸோ நம்ம வந்து இது இப்படி வச்சோன்னா ஃபார்வர்ட் ஃபேசிங், இது வந்து பேக்வர்ட் ஃபேசிங் ஆர் ரியர் ஃபேசிங்.
ஸோ நீங்கள் 2 வயசு வரையும் குழந்தைய ரியர் ஃபேஸிங்கில் தான் வைக்கணும். ஸோ அந்த கார் சீட்டில் உங்களுக்கு ரியர் ஃபேஸிங்கும் இருக்கும், ஃபார்வர்ட் ஃபேஸிங்கும் இருக்கும். மற்றபடி சேம் ஃபீச்சர்ஸ் தான். சேஃப்டி ஹார்னஸஸ் இருக்கும், சீட் பெல்ட் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கார் சீட்டை பற்றி கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குமே தெரியல, யாருமே யூஸ் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. பட் இதோட அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து நாகர்கோவில் வரையும் ட்ராவல் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 ஹவர்ஸ் ட்ராவல். 13 ஹவர்ஸ் வந்துட்டு குழந்தைய கையிலே வச்சுட்டு இருந்தால் அவங்க மாமுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதை யோசிச்சுப்போம். மோர் ஓவர் இப்போ நான் போகிறது வந்துட்டு பைபாஸ். ஓகேங்களா? அதில் நீங்கள் நார்மலாக போனீங்கனாலே ஒரு 60 to 80 வரையும் போவீங்க. அப்படி போகிறப்ப நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா அதோட இம்பாக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ரிசர்ச், ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் பார்த்தேன், இந்தியாவில் குழந்தைங்க அடிப்படுறதுல மெயின் ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கார் பிரேக்னால அது ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ்ல தான் குழந்தைக்கு வந்துட்டு நிறைய அடிப்படுதுன்னே சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ என் குழந்தை வந்துட்டு ஒரே இடத்துல எப்படி உட்காரும், அது வந்து உட்காரவே மாட்டுது, அடம் பிடிக்குது அப்படின்னா தெரியலங்க. அதை பற்றி எனக்கு எங்களால் பேச முடியுமான்னு தெரியல. எங்கள் பேபி வெறும் 4 months தான் ஆகுது. பட் நான் இது ரிலேட்டடாக பார்க்குறப்போ ஒரு டாக்டர் வந்து அழகாக சொன்னாங்க. என்னன்னா, இப்போ வந்து குழந்தை வந்து உட்காரலன்னு அடம் பிடிச்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு குழந்தைய உட்கார வைக்க பழக்கப்படுத்தணும். இப்போ இன் ஜென்ரல் இப்போ வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறப்ப குழந்தை எனக்கு கையை பிடிக்காத நானே கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம விடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட மாட்டோம். கரெக்டா? என்னதான் அடம் பிடிச்சாலும் ரோடு கிராஸ் பண்றது சேஃப்டி, என் கை பிடிச்சி தான் வரணும்னு நம்ம சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போவோம். அதே மாதிரியே குழந்தைங்களுக்கு இப்பல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கார்ல போனா கார் சீட்ல தான் உட்காரணும், சேஃப்டி பெல்ட் போட்டுட்டு தான் உட்காரணும், அதுதான் வந்துட்டு சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்களுமே இப்பதான் உங்க பேபி வந்து ஒரு 6 months 7 months ஆகுது, இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது கொஞ்சம் விவரம்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்போவே அவங்க மைண்டில் இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என்னோட சஜஷன் என்ன, உங்கள்கிட்ட பேபி இருக்கு, கார் இருக்கு அப்படின்னா இந்த கார் சீட்ல இன்ஸ்டால் பண்ணி கார்ல எப்போதுமே வச்சிருங்க. ஈவன் நீங்க இங்கேருந்து ஒரு கடைக்கு தான் போறீங்க அப்படின்னாலும் கார் சீட்ல உட்காந்து சேஃப்டி பெல்ட் போட்டு பழக்கப்படுத்துங்க குழந்தைங்களுக்கு. ஓகே, ஸோ ஆல் ரைட். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். நான் என் பேபிக்கு வந்துட்டு சேஃப்டிக்காக கேரி கார்ட் வாங்கியிருக்கேன். இது ஒரு 15 months யூஸ் பண்ணிட்டு கார் சீட்டும் வாங்கி நான் செட் பண்ணிடுவேன். நீங்க செட் பண்ணலனாலும் மறக்காம செட் பண்ணுங்க. ஸோ எங்கள் பேபியை நாங்கள் வந்து ஜம்முன்னு உட்கார வச்சுட்டோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கார் சீட் ஆர் கேரி கார் சீட்டில் வந்துட்டு நம்ம பேபியை ஃபிட் பண்ணுவோம். பாருங்கள், பேபி வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கும். இதை வந்து நம்ம போக போக பழகணும். இப்போ சின்ன ஃபுல்லாக அதனால ஜாலியாக உட்காந்துக்கிறான். போக போகையும் வந்துட்டு நம்ம வச்சு பழகிக்கணும். இன்னொன்று முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து வாஷபிள் மெட்டீரியல் தான். அப்போ இன்கேஸ் பேபி வந்துட்டு உச்சா அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். அரௌண்ட் 3800 rupees ஆச்சு. நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி பேபிக்கு வேற ஏதாவது எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா நான் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம். அதோட எசன்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்ஸ் தேவை குழந்தைக்கு அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தவங்க, இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. இதே மாதிரி நிறைய ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு எது உங்களுக்கு ஓகே ஆகுமோ அதை நீங்கள் வாங்குங்க. ஓகே, அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சிஇஜி கப்பல் சேனல். மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் ஒரே ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க.